Good evening, students. Good evening, sir. Have you all done your homework and posted on the WhatsApp page? Yes, sir. Sandali, you did? Yes, sir. இந்த எக்ஸசைஸை எல்லாரும் செய்யுங்கோ. இந்த டிரான்ஸ்லேஷனை ஹோம்ஒர்க்கை செய்து போடுங்க, சரியா? ஆனால் அப்படி வாட்ஸ்அப்ல போடக்கல வடிவாங்கோட பேரை மேல ஒவ்வொரு பேஜிலும் மேல எழுதணும். அப்பதான் எனக்கு தெரியும் ஆற்ற எக்ஸசைஸ் ஆற்ற ஹோம்ஒர்க் அண்டு, சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, சொல்லுங்க. பெனிஃபிட்ஸ்னா என்ன சார்? பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்னா ஆதாயம். உங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க்கை செய்யறதுனால வர்ற லாபம் என்ன, ஆதாயம் என்ன, நன்மைகள் உங்களுக்கு வரும், அதுதான் பெனிஃபிட். சார் இந்த ஸ்டோரியில உள்ள பெனிஃபிட்ஸா சார், இல்ல இந்த ஹோம்ஒர்க்கை செய்யறதுனால வர பெனிஃபிட்ஸா சார்? பெனிஃபிட் என்ற சொல்லின்ற அர்த்தம் என்ன நன்மைகள், என்ன லாபம், என்ன இது ஏதாவது ஒரு அலுவலக செய்யறதால வர்ற பெனிஃபிட் என்ன, அதால வர்ற இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் படிக்கிறதுனால வர்ற லாபம் என்ன, என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கூடும், இங்கிலீஷ் கதைக்கக்கூடியதா இருக்கும், இங்கிலீஷை வாசிச்சு விளங்கக்கூடியதா இருக்கும். அதுதான் அந்த பெனிஃபிட். என்ன லாபம், என்ன நன்மைகள், என்ன இதென்ன. ஓகே, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங்? பிளான் பண்றதுனால என்ன நன்மைகள் வரும், என்ன? ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார். தேங்க் யூ சார். சாண்டலி, இந்த முதலாவது கேள்வியை வாசிச்சு அதுக்கான மறுமொழியை சொல்லுங்க. முதலாவது கேள்வி என்ன? Saranga was invited by the dash of his school. இல்ல, முதலாவது அந்த instruction, read the whole text and complete the following sentences. அதான் இந்த கேள்விகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இனி சாரங்கா. Saranga was invited by the dash of his school. Okay. Sir, Saranga was invited by the science society of his school. Okay, அப்ப ஆன்சர் the B. Okay, ரைட். மற்றாக்கள் என்ன சொல்றீங்க? சாண்டலி சரியா? இந்த ஆன்சர் சரியா சாண்டலி? என்ன? சரி சார். சரி சார். ஓகே, அடுத்த கேள்வி, ரெண்டாவது. நீங்க வாசிக்கிறீங்களா? We want there to dash his friends. என்ன ஆன்சர்? Shaya is experience with. Yeah, share his experience with. Share என்ன? சார், பகிர்ந்து கொள். எக்ஸலன்ட். மற்றாக்கள் இந்த ஆன்சரோட ஒத்துக்கொள்றீங்களா, இல்லது நீங்க வித்தியாசமான மறுபடி வச்சிருக்கீங்களா? சரி சார். ஓகே, அடுத்த மூன்றாவது யார் வாசிக்கிறது? விதுஷிகா. Okay, sir. The motto given in the text is dash. இதுக்கான மறுமொழி sir. The motto given in the. The motto given in the text is. The given in the text is plan the work and work the plan. மற்றாக்கள் என்ன அதே ஆன்சர் அல்ல வேற ஆன்சர் வச்சுக்கீங்களா? அதே ஆன்சர் தான். ஓகே, இந்த மோட்டோ என்ன? குறிக்கோள் சார். குறிக்கோள். யா, மோட்டோ நார்மலா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு
வசனத்துல சொல்லக்கூடியதா இருக்கணும். ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதி மோட்டோன்னு சொல்லலாது. அப்போ ஒரு சிறு 1-2 வசனத்துல சொல்லக்கூடிய குறிக்கோளா இருக்க வேணும். அதை அப்பதான் நீங்கள் அதை நினைவில் வச்சிருக்கலாம், அல்லது உங்களோட ஒரு கார்டில் ஒரு பேப்பர்ல எழுதி மற்றக்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த மோட்டோ ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதலாம். 1-2 வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோளைத்தான் மோட்டோன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப பிளான் த ஒர்க் அண்ட் ஒர்க் த பிளான். அப்ப முதல் வேலையை பிளான் பண்ணி போட்டு பிறகு அந்த பிளானை ஃபாலோ பண்ணி வேலையை செய்ய வேணும். ஒர்க் த பிளான், அந்த பிளானை அமல் நடத்த வேணும். ஒர்க் த பிளான். ஓகே. Dino. Saranga and his friends took days to plan the camp work. Camp work. Okay. என்ன மறுமொழி அதுக்கு? One day, sir. One day. ஏன் 1 day சொல்லுங்க, not 2 days, 3 days. வசனம் அந்த பேராகிராஃப்ல என்ன இண்டிகேட் பண்ணிருக்கு 1 day என்றதுக்கு? I think if I remember correctly, it says he took the whole day to plan the work. இல்லையா? அப்படியா சொன்னீங்க? அந்த பேராகிராஃபை பார்ப்போம். Whole day means is just 1 day, not 2 days. Whole day na mulu naalum, not part of the day, not half a day, not couple of hours. It took the entire day. So that means it's 1 day, not 2 days, not 3 days. Okay? All right. Let's go to Sir, Sandari solren sir. Okay. The time that took for planning is days of time. Marumoli sir, the time that took for planning is a use of time. Use of time. இது சரியா ஆன்சர். மற்ற என்ன சொல்றீங்க? மற்ற 2-3 பேரும் என்ன ஆன்சர் சொல்றீங்க? சரியா? Sorry, sir. ஆறாவது வித்தியாசமா யோசிப்பாங்க. சார் இதுல கொடுத்திருக்க the time spent planning is an investment கொடுத்திருக்கு சார். அதுக்கு மேல கொடுத்திருக்கு சார். But in the end, we did not feel that it was a waste of time னு கொடுத்திருக்கு சார். Okay, so it's not a waste. WAST is pronounced as waste. In the W pronounce பண்றது இந்த வாயை சுழிச்சு தான் W சொல்றது. V வந்து வாயை சுழிக்கிற இல்லை. அப்ப வேஸ்ட் வேஸ்ட். W இப்ப வாஸ் என்று சொன்னா வேஸ் என்று சொன்னா, வேஸ்ட் என்ன ஒரு பூக்கள் வைக்கிற ஒரு வேஸ் சொல்றது வேஸ் வேஸ். இது வேஸ்ட். அப்ப வாயை சுழிச்சுத்தான் அந்த W சொல்லணும். அந்த தமிழ் ஆக்களுக்கு டபிள்யூவும் பியும் கரைச்சலா இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ண. அப்ப நீங்க அதை கவனிக்கணும். வேஸ்ட். So it's not a waste of time. It was a useful thing, but அதில் paragraphல சொல்லி இருக்கிறது not a waste of time. அப்ப B தான் சரியான ஆன்சர். Okay sir. B and C எல்லாரும் ஹோம்ஒர்க் செய்து வாட்ஸ்அப்ல போடுங்க. புதன்கிழமைக்கு முன்னதா போட வேணும். Okay sir. Okay. Timia and his twin brother Tenuka are scouts. They are getting ready for a field trip. Their mother gave them instructions to pack their bags. She always asked them to write a list of items before they packed the bags. Listen and find the item
they discussed. Cups, mugs, soap, water, clothes, compass, uniforms, toothbrushes, washing powder, combs, flip-flops, mirror, toothpaste, money, mobile phone, torch, caps, boots. Okay, let me read it again. Themia and his twin brother Tenuka are scouts. They are getting ready for a field trip. Their mother gave them instructions to pack their bags. She always asked them to write a list of items before they packed the bags. Listen and find the item they discussed. Cups, mugs, soap, water, clothes, compass, uniforms, toothbrushes, washing powder, combs, flip-flops, mirror, toothpaste, money, mobile phone, torch, caps, boots. இதுல யாருக்கு தெரியாத சொல்லுகள் என்னென்ன இருக்குன்றது சொல்லுங்க. ஓகே, டினு, உங்களுக்கு என்ன இதுல தெரியாத சொல்லு? சார் பெஸ்ட் லைன்ல கெட்டிங் கெட்டிங்னா வாங்குறது, கெட்னா ஒன்றை வாங்குறது, ஒரு ஆள் கொடுக்க இன்னொரு ஆள் வாங்குறது. ஆனா இதுல கெட்டிங் ரெடி ஃபீல்ட் ட்ரிப்ல போறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். கெட்டிங் என்றால் கெட்டிங் ரெடி என்றது அந்த ரெண்டும் ஒரு எக்ஸ்பிரஷன். கெட்டிங் ரெடி ஃபீல்ட் ட்ரிப்ல போறதுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கணும் என்றாதான் எல்லாத்தையும் பேக் பண்ணி இதென்ன என்ன செய்யணும்ன்றது அதில் அதைத்தான் சொல்றது கெட்டிங் ரெடி. கெட்டிங் தனிய கெட்டுன்னா கெட் மீ த டவலண்டா என்ன அந்த துவாய எடுத்து தாண்டாதான் கெட் மீ த எனக்கு தான் எடுத்து தான். ஆனா இதுல கெட்டிங் ரெடின்னா அந்த ஃபீல்ட் ட்ரிப்ல போறதுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கணும், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும், அதுதான் அர்த்தம். அடுத்த லைன்ல சாண்டலி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியாத சொல்லுகள் இருக்கு? சார் ரெடி ஃபார் அந்த ஃபைல் ட்ரிப்னு இருக்கு சார், அதுல ஃபைல்ன்றது தெரியாது சார். ஃபைல் இல்ல, ஃபீல்ட். இந்த இங்கிலீஷ்ல ஐ ஐ என்றும் உச்சரிக்கலாம், இ என்றும் வரும். அந்த வவல் சவுண்ட் 5 வவல் சவுண்டும் இங்கிலீஷ்ல 22 வித்தியாசமான உச்சரிப்புகளை கொடுக்கும். அப்ப இதுல ஃபைல்டு சொல்றேன், ஃபீல்டு, FIELD, ஃபீல்ட் ட்ரிப். என்ன ஃபீல்டு அங்க வெளியில எங்கேயோ போயிடும், ஒரு ட்ரிப் போயிடும் எங்கேயோ, ஃபீல்டுல போய் ஒரு கேம்ப் அமைச்சு அங்கிருந்து தங்களோட பயிற்சியில செய்வினோம், எக்ஸசைஸ் செய்வினோம். அப்ப they are getting ready for a field trip. வெளியில போயினோம் அங்கேயோ. சரியா? அடுத்த அந்த வசனத்துல வேற என்ன சொல்லு தெரியாது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரோ கேட்டுச்சு, நம்ம யாரோ கேட்டது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? தினப்பிரசின் சார். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? இப்ப இந்த மேல இந்த எக்ஸசைஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துருந்துச்சு. நம்ம எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? வழிகாட்டுதல். என்னென்ன மாதிரி இதுகளை செய்யணும்ன்றதுக்கு ஒரு வழிகாட்டுல தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்றது. சரியா? ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழிகாட்டல். அப்ப அடுத்த சொல்ல என்ன? கேவ் கிவ்வுக்கு பாஸ்ட் டென்ஸ். கிவ்னா கொடுக்கிறது. அவ மதர் இந்த
பிள்ளையில என்ன மாதிரி இந்த பேக்ஸை பேக் பண்ணணும் வந்து அவ சொல்றா, ஒரு வழிகாட்டுறா. அது கிவன்னா கொடுக்கறது. சரியா? ஓகே, லைன் 2ல பேக்கண்டா என்ன? சார் எல்லாத்தையும் எடுத்து வைப்பதற்கு பேக்னு சொல்லலாம் சார். ஒரு பேக்ல பேக்கிங் என்ன? அடுக்கிறது. பேக்லவே இந்த சாமான்களை போட்டு ஒழுங்கா அடுக்கிறத தான் பேக் த பேக். பேக் த பேக்னா அந்த பேக்ல அடுக்கு. ஓகே சார், ஆஸ்க்னு போட்டுக்கிறது என்ன சார்? அந்த தேர்ட் என்ன சார்? ஆஸ்கண்டா கேட்கிறது. She always asks them to write. And இதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, நார்மலா I ask you a question. அப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? ask them to write என்ன? இதுல அவ சொல்லுறா, அவைய எழுத சொல்லி. அப்ப அந்த இங்கிலீஷ்ல ஆஸ்க்ன்றது இதுல அர்த்தம் வந்து she always asks them. அவ அதை எழுத சொல்லி அவைக்கு சொல்லுறா. சரியா? அது சில நேரம் அந்த இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் வித்தியாசமா இருக்கும். 6வது லைன்ல சார் flip flop அது என்ன சார்? ஓகே, flip flops என்ன? அந்த ஒரு ஸ்லிப்பர்னு சொல்லுவோம் இலங்கையில. ஸ்லிப்பருக்கு இங்கிலீஷ்ல ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் என்று தான் சொல்றது. அந்த பாட்டா ஷூஸ், பாட்டா ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்து ஆக்கள் தெரிவினம். ஆமாங்க சார். அதைத்தான் சொல்றது ஃபிளிப் ஃப்ளாப். சரியா? கோம்ஸ் என்ன? COMBS. அந்த அதுல வர்ற அந்த பி வந்து சைலண்ட். கோம்ப் அந்த பியை உச்சரிக்கிறது இல்லை. கோம்ஸ். கோம்ஸ் என்ன? சீப்பு. சீப்பத்தான் கோம்ஸ் என்று சொல்றது. மிரர் என்ன? கண்ணாடி. ஒரு கண்ணாடி. அந்த டார்ச் என்ன? டார்ச் ஒரு நெருப்பாயம் இருக்கலாம். ஆனா இதுல டார்ச் லைட்டா தான் இருக்க வேணும். டார்ச் லைட் அத டார்ச் என்று தானே சொல்லுவோம். டார்ச் லைட். அது ஒரு டார்ச் ஒரு வேர்பா வந்தா, ஒரு வினைச்சொல்லா வந்தா நெருப்பு வைக்கிறது. இதுல டார்ச் ஒரு டார்ச் லைட். அப்ப ஃபீல்டுக்கு போய்க்கல டார்ச் லைட்டும் கொண்டு போகணும். வெளியில போய்க்கல இருட்டுக்குள்ள இடம் பார்க்கறதுக்கு. சரி, we won't have a class next week. அதுக்கு பிறகு. Okay, so we will see you in the next class. Okay, bye. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Yeah, bye.